ஸ்ரீ அஸ்ட்ரோவிசன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2025 மே மாதம் குரு பெயர்ச்சி நடக்கவிருக்குது. இந்த குரு பெயர்ச்சி அனைத்து ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்க இருக்கிறோம். திருக்கணித பஞ்சாங்கப்படி மே 14ஆம் தேதி குரு ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். குருவோட பார்வை 3 ராசிகள் மேல விழுது. முதலாவதாக தனுசு ராசி. தனுசு ராசிக்கு குருவோட பார்வை நேரா விழுது. அடுத்ததா துலாம் ராசி, கும்பராசி. இந்த 3 ராசிகளும் இந்த குரு பெயர்ச்சியால அதிகபட்சமான நன்மைகளை பெறப்போகுது. அடுத்ததா சிம்ம ராசியும் ரிஷப ராசியும் அதிகபட்சமான நல்ல பலன்களை பெறப்போகுது. சிம்ம ராசிக்கு குரு 11ஆம் இடத்துலையும், ரிஷப ராசிக்கு குரு 2ஆம் இடத்துலையும், அதாவது தனம், லாபம் இவற்றை குறிக்கக்கூடிய இடத்துல குரு அமர போறதுனால தனம் அதிகரிக்கும், லாபம் அதிகரிக்கும். அதனால இந்த குரு பயிற்சியால அதிக பலன்களை அடையக்கூடிய ராசி 5 ராசிகள். ரிஷபம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம். இந்த 5 ராசிகளும் இந்த குரு பயிற்சியில அதிகபட்சமான நல்ல பலன்களை பெறப்போகுது. அடுத்ததா ஒரு நடுத்தரமான பலன்கள் 5 ராசிகளுக்கு கிடைக்குது. மிதுனம், கடகம், கன்னி, மீனம், மேசம். இந்த 5 ராசிகளுக்கும் ஒரு நடுத்தரமான பலன்களை குரு கொடுப்பார். இன்னும் 2 ராசிகள் பாக்கி இருக்கு. விருச்சிக ராசியும் மகர ராசியும். மகர ராசிக்கு குரு 6ல மறைகிறார். விருச்சிக ராசிக்கு குரு 8ல மறைகிறார். இதனால பொருளாதார தடைகளை அந்த ராசிகளுக்கு ஏற்படுத்துவார். இந்த மாதிரி 12 ராசிகளுக்கும் 12 விதமான பலன்களை இந்த குரு பயிற்சி கொடுக்க போகுது. அதை நாம ஒவ்வொரு ராசிக்கும் இப்போது பார்ப்போம். துலாம். துலாம் ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம். துலாம் ராசிக்கு தான் இந்த குரு பயிற்சி ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்க வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்துல குரு. அந்த மாதிரி உங்களுக்கு 9ஆம் இடத்து குரு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய அளவில்லா நன்மைகளை அளிக்க வந்திருக்கு. துலாம் ராசிக்காரர்கள் விட்டதை எல்லாம் பிடிக்க போறீங்க இந்த குரு பெயர்ச்சியில. 9ஆம் இடத்து குரு உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே கொடுப்பார். என்னென்ன பாக்கியங்களை நீங்க அனுபவிக்க பிறந்திருக்கீங்களோ அதை எல்லாமே அனுபவிக்கின்ற பாக்கியங்கள் இந்த ஒரு வருஷத்துல உங்களுக்கு கிடைக்க போகுது. 9ஆம் இடத்து குரு உங்களுடைய ராசியவே பார்க்குறார். ராசியில ஒரு குருவோட பார்வை விழுது அப்படின்னாவே நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. உங்களுடைய அந்தஸ்து உயரப்போகுது, கௌரவம் உயரப்போகுது. உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுக்கு திரும்ப கிடைக்க போகுது. உங்களுடைய உடல்நிலையில ஏற்பட்டிருந்த தொய்வுகள் எல்லாமே நீங்க போகுது. மனசு ரொம்ப புத்துணர்ச்சியா இருக்க போகுது. அதாவது இதுவரைக்கும் மதிக்காதவங்க கூட உங்கள நேர்ல பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை. எங்க போனாலும் மதிக்கின்ற ஒரு சூழ்நிலை. இந்த மாதிரி அமைப்பை எல்லாம் குரு உங்களுக்கு ராசிய பார்க்குற குரு உங்களுக்கு குடுப்பார். பணப்புழக்கத்த அதிகரிக்க செய்வார். உங்களுக்கு பணம் இருந்தா தானே மனசுல மகிழ்ச்சி இருக்கும் எப்பவுமே. உங்களுடைய பொருளாதாரத்தையும் குரு உயர்த்தவே செய்வார். 9ஆம் இடத்து குரு. இதுவரைக்கும் 8ஆம் இடத்துல இருந்த குரு உங்களுக்கு ஏகப்பட்ட தொல்லைகளை குடுத்துட்டு இருந்தார். முக்கியமா பொருளாதார பிரச்சனைகள அளவில்லாம குடுத்துட்டு இருந்தார். ஏகப்பட்ட செலவு, கடன் இது எல்லாமே அதிகரிக்க தான் செஞ்சது. ஆனா இந்த வருஷம் அந்த கடன் எல்லாம் அடைபட்டு ஒரு நல்ல நிம்மதியா இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். துலாம் ராசிக்கு கிரகங்கள் எல்லாமே இப்போ நல்லா இருக்கு. துலாம் ராசிக்கு எல்லா பயிற்சிகளுமே இந்த வருடம் நல்லாவே இருக்கு. சனி பயிற்சியும் நல்லா இருக்கு. ராகு கேது பயிற்சியும் நல்லா இருக்கு. குரு பயிற்சியும் நல்லா இருக்கு. அதனால துலாம் ராசிக்காரர்களுடைய வருடம் இந்த வருடம். 9ஆம் இடத்துல இருக்கிற ராகு உங்களுடைய தந்தை சம்பந்தப்பட்ட அமைப்ப நல்லபடியா இருக்க செய்வார். உங்களுடைய தந்தை ரொம்ப நல்லா இருப்பாங்க. அவருடைய ஹெல்த் நல்லா இருக்க போகுது. அவர் செய்யற தொழில் நல்லா இருக்க போகுது. அவர் செய்யற வேலை நல்லா இருக்க போகுது. அவருடைய சூழ்நிலைகள் எல்லாமே நல்லா இருக்க போகுது. பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. பூர்வீக சொத்துக்கள் பிரிக்கிற மாதிரி இருந்தா, அதுல உங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு தான் வரும். இதுவரைக்கும் வம்பு, வழக்கு, பிரச்சனை இந்த மாரி சொத்து தகராறு இதெல்லாம் இருந்தவங்களுக்கு, துலாம் ராசிக்காரர்களுக்கு இது ஒரு சாதகமான ஒரு குரு பெயர்ச்சியா இருக்கும். அதுலேருந்து உங்களுக்கு சாதகமான முடிவுகள் ஏற்பட்டு லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும். தந்தை வழியில இருக்கிற சொந்த பந்தங்கள் கூட உங்களுக்கு எதிர்ப்பா இருந்தது. இப்ப அது கூட ஒற்றுமையா ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை. தான தர்மங்கள் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை. கோயில்களுக்கு, குலதெய்வ கோயில்களுக்கு, திருத்தல யாத்திரைகள் செய்கின்ற ஒரு அமைப்பு. இது எல்லாமே ஏற்படுது துலாம் ராசிக்காரர்களுக்கு. அது மட்டும் இல்ல, உங்களுடைய வயதுக்கேற்ப உங்களுக்கு என்னென்ன பாக்கியங்கள் கிடைக்கணும். கல்வி பாக்கியம், குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம், பொருளாதார பாக்கியம். இது மாரி எல்லா பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா பாக்கியஸ்தானத்துல குரு வர்றது உங்களுக்கு எல்லாத்தையுமே குடுக்க உங்களுடைய
சூழ்நிலைக்கு ஏற்ப, வயதுக்கு ஏற்ப உங்களுக்கு தேவையான அத்தனையுமே கொடுக்கறதுக்காக காத்துட்டு இருக்கார். 9ஆம் இடத்துல இருக்கிற குரு நேரா 3ஆம் இடத்த பார்க்குறார். உங்களுடைய தைரியம் வந்து அதிகரிக்கும். உங்க முயற்சிகள் அத்தனையும் வெற்றி பெறும். உங்களுக்கு கேட்ட இடத்துல எல்லாம் உதவிகள் கிடைக்கும். ஒரு இடத்துல பணம் கடனா கேட்டா கூட அது உடனே கிடைக்கும். ஒரு உதவிகள் கேட்டா தானா கேட்காமயே உதவிகள் செய்வாங்க உங்களுக்கு. அந்த மாரி ஒரு சூழ்நிலை. உங்களுடைய புகழ், அந்தஸ்து இதெல்லாமே உயரக்கூடிய ஒரு அமைப்பு. மீடியா துறையில இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய படம், ரீல்ஸ் இது எல்லாமே பிரபலம் அடைகின்ற ஒரு அமைப்பு எல்லாமே ஏற்படும். துலாம் ராசிக்காரர்கள் நீங்க எந்த ஃபீல்ட்ல இருந்தாலும் சரி, அதுல புகழ் பெற போறீங்க. அடுத்ததா 5ஆம் இடத்த குரு பார்க்குறார். 5ஆம் இடத்த குரு பார்க்கறது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான அமைப்பு. 5ஆம் இடங்கிறது உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம். உங்களுடைய குழந்தைகளை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அந்த இடத்துல குருவோட பார்வை விழறது ரொம்ப ரொம்ப அற்புதம். உங்களுக்கு தெளிவான சிந்தனைகள் பிறக்கும். இதுவரைக்கும் ஒரு குழப்பத்திலேயே இருப்பீங்க. இத செய்யலாமா? அத செய்யலாமா? ஏன்னா 8ல இருக்கிற குரு ஏகப்பட்ட மனக்குழப்பங்கள உங்களுக்கு குடுத்துட்டு இருப்பார். ஏன் இப்படி நடக்குது? எதுக்கு நடக்குது? நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? இப்படியெல்லாம் நீங்க போராடிட்டு இருந்தீங்க. உங்க மனசோடயே நீங்க போராடிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையெல்லாம் இருந்தது. அதெல்லாம் இப்ப மாறும். தெளிவான ஒரு மனநிலை கிடைக்கும். ராகு அந்த 5ஆம் இடத்துக்கு வரப்போறார். அந்த ராகுவால ஏற்படக்கூடிய தீமைகளை எல்லாம் அந்த குருவோட பார்வை வந்து விலக்கிடும். இல்லன்னா குழந்தைகள் வழியில பாதிப்புகள் இருக்கும். உங்களுடைய மனசுலயும் ஒரு நிம்மதி இருக்காது. குருவோட பார்வை இருக்கிறதுனால ராகு கொடுக்கின்ற ஒரு தீமைகளை எல்லாமே இவரு நிவர்த்தி பண்ணிருவார். உங்களுடைய குழந்தைகள் நல்லா இருக்க போறாங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தைகளால மன மகிழ்ச்சி அடைவீங்க. ஒரு சின்ன சின்ன வருத்தங்கள் ஏற்பட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு நிம்மதியும், சந்தோஷமும் குழந்தைகளால ஏற்படும். ஏன்னா ராகுவும் அந்த 5ஆம் இடத்துக்கு வரப்போறார். அவர் சின்ன சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ் குடுப்பார். குழந்தைகள் விஷயத்திலயும் ஒரு சில சங்கடங்களும், மனச்சங்கடங்களும் உங்களுக்கு குடுப்பார். அது உடனே வந்து குருவோட பார்வையால நிவர்த்தி அடைஞ்சிரும். மாதிரி துலாம் ராசிக்காரர்களுக்கு எல்லாமே ஒரு நன்மைய கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். சொல்லிட்டே போலாம். சுருக்கமா சொல்லணும்னா துலாம் ராசிக்காரர்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு வருஷம். எல்லாமே பாசிட்டிவ் தான் உங்களுக்கு. இனிமே நெகட்டிவ் பாயிண்ட்ஸே உங்களுக்கு இல்ல துலாம் ராசிக்காரர்களுக்கு. மாணவர்களுக்கும் அதுதான். மாணவர்களுக்கும் இந்த முறை ரொம்ப நல்லா இருக்கு. துலாம் ராசிக்கார மாணவர்களும் சரி, எல்லா விஷயத்திலயும் ஜெயிச்சிருவீங்க. இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கிடும் இனிமே. படிப்புல கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்க தாராளமா நல்லபடியா படிக்கலாம். படிப்புல நல்லபடியா கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க. ஏன்னா நல்ல நேரம் வந்துட்டாலே உங்களுடைய வேலை எதுவோ அதுல மட்டும் தான் ஈடுபடுவீங்க. எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபட மாட்டீங்க. தேவையில்லாம டிஸ்ட்ராக்ஷனும் உங்களுக்கு ஏற்படாது. உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து தானா தேடி வரும். அதுல உங்களுடைய முயற்சிகளும் வெற்றி பெறும். இந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் மாணவர்களுக்கும் இருக்கு. நீங்க இதுவரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரோவிஷன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.